ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான மீனுக்குருவி கதை சொல்ல போகிறேன். வாங்க கேட்கலாம். ஒரு அழகான காடு இருந்துச்சு. அந்த காட்டில் மீனுக்குருவியும் அந்த குருவியோட குழந்தையும் இருந்தாங்க. அந்த குட்டி குருவிக்கு அந்த காடையெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாம். அது அவங்க அம்மா கிட்ட கேட்டுச்சான். அம்மா அம்மா, எனக்கு இந்த காட்டை சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. இந்த காட்டில் நிறைய அருவிகள், மலைகள், பழங்கள், பூக்கள் எல்லாம் இருக்கும் இல்லைம்மா? அதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு இதை சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குமா. ரேணுகுட்டி, இந்த காட்டுக்குள்ள அழகான பூக்களும் பழங்களும் மட்டும் இல்லை, நிறைய ஆபத்துகளும் இருக்குது. உனக்கு இன்னும் ரெக்கையே முளைக்கலை. நீ எப்படி பறந்து போய் எல்லாத்தையும் சுற்றி பார்க்க முடியும்? நீ வேணா என்னோட முதுகில் உக்காந்துக்கோ. நான் இல்லை இல்லை, நானே பறந்து இந்த காட்டை சுற்றி பார்த்துக்கிறேம்மா. ரேணு, சொன்னால் கேட்கணும். நீ இன்னும் சின்ன குழந்தை தான். உன்னால் தனியாக இந்த காட்டை சுற்றி பார்க்க முடியாது. நீ இங்கேயே இரு. உனக்கு நான் போய் நிறைய பழங்கள் கொண்டு வந்து கொடுக்குறேன், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா குருவி பறந்து போயிடுச்சான். ரேணு குட்டி குருவிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். இந்த காடை எப்படியாவது சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சான். அதனால் அவங்க அம்மா கிட்ட சொல்லாமல் அது அந்த கூண்டுக்குள்ளே இருந்து பறந்து போயிடுச்சான். அந்த குட்டி குருவி தன்னோட குட்டி ரெக்கையை வச்சு மெதுவாக பறந்து போச்சான். அப்போது பக்கத்தில் நிறைய பூக்கள் பூத்திருந்துச்சான். ஐ, இந்த பூக்கள் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. இதை பறித்து கொண்டு போய் நம்ம அம்மாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூவை பறித்து அவங்க அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போச்சான். அப்போது மரங்களில் நிறைய பழங்கள் பழுத்து இருந்துச்சான். அதை பார்த்தோன்னே அந்த குட்டி குருவிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். வேகமாக போய் அந்த பழங்களை பறித்து சாப்பிட்டுச்சான். அடடா, இந்த பழங்கள் எவ்வளோ சுவையாக இருக்குது. இந்த மரத்தில் இருக்கிற பழங்களை எல்லாம் நம்ம சாப்பிட்றணும். மீதி இருக்கிற பழங்களை அம்மாவுக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த குரங்களை எல்லாம் சாப்பிட்டுச்சான். அப்போது அங்கே ஒரு கழுகு பறந்து வந்துச்சான். குட்டி குருவியே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய மரங்கள்ல இருக்கிற பழங்களை நீ சாப்பிடுவ? இது உங்களுடைய மரமா? காட்டுக்குள்ள இருக்கிற மரம் எல்லாருக்கும் சொந்தம் தானே? இல்ல, இது என்னுடைய மரம். இதுல இருக்கிற பழங்கள் எனக்கு தான் சொந்தம். என்ன கேட்காம நீ எப்படி பறிச்சு சாப்பிட்ட? எனக்கு ரொம்ப பசியா இருந்தது, அதனால நான் பறிச்சு சாப்பிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? குட்டி குருவியே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையே எதிர்த்து பேசுவ? நான் யார் தெரியுமா? நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா. நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீ கேட்கணும். என்ன கேட்காம இந்த பழங்களை நீ பறிச்சு சாப்பிட்டல, உனக்கு சரியான தண்டனை கொடுக்குறேன். இந்த மரத்துல உன்னையே கட்டி போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி குருவிய அந்த கழுகு அந்த மரத்தில் கட்டி போட்டுருச்சான். அப்போது அந்த அம்மா குருவி தன்னோட குட்டி குருவியை காணோன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டே வந்தாங்களாம். தன்னோட குட்டி குருவியை மரத்தில் கட்டி போட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த அம்மா குருவி பார்த்துருச்சான். கழுகாரே, ஏன் என் குழந்தைய இந்த மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? மீனுக்குருவி, உன்னுடைய குழந்தை என்னுடைய மரத்துல இருந்து பழங்களை பறிச்சு சாப்பிட்டுருச்சு. அதுக்காகத்தான் இந்த மாதிரி கட்டி போட்டிருக்கேன். கழுகாரே, இந்த காட்டில் இருக்கிற பழங்கள் எல்லாம் எல்லா பறவைகளுக்கும் எல்லா விலங்குகளுக்கும் சொந்தமானது தானே. அதை பறித்து சாப்பிட்டதுல என்ன தப்பு? குருவியே, இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா. இங்க இருக்கிற பழங்கள் எல்லாம் எனக்கு சொந்தமானது. என்ன கேட்காம யாரும் பறிச்சு சாப்பிடக்கூடாது. உனக்கு உன் குழந்தை வேணும்னா தினமும் எனக்கு அசைவ உணவுகளை கொண்டு வந்து கொடு. அப்பதான் உன்னுடைய குழந்தைய உன்கிட்ட கொடுப்பேன். சீக்கிரம் போய் நிறைய முட்டைகளும் மீனும் கொண்டு வா. அப்பதான் உன் குழந்தைய நான் விடுவேன். இல்லைன்னா உன் குழந்தைய நானே சாப்பிட்டுருவேன் அப்படின்னு
அந்த கழுகு சொல்லிடுச்சான். மீனுக்குருவிக்கு என்ன செய்யறதுனே தெரியலையாம். மீனுக்குருவி ரொம்ப கவலையா அங்கே இருந்து பறந்து போச்சான். மீனுக்குருவியே, ஏன் இவ்வளோ சோகமா இருக்க? என்ன நடந்துச்சு? கண்மணி அக்கா, என்னோட குழந்தைய அந்த பொல்லாத கழுகு மரத்தில் கட்டி வச்சிருச்சு. நான் முட்டையும் மீனும் கொண்டு போய் கொடுத்தாதான் என்னோட குழந்தைய விடுவேன்னு சொல்லிடுச்சு. இப்போ நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த பொல்லாத கழுகு இப்படித்தான் எல்லாரையும் கஷ்டப்படுத்துது. தன்னை ராஜான்னு சொல்லிக்கிட்டு இந்த காட்டில் இருக்கிற உணவுகள் எல்லாம் அதுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி யாரையும் சாப்பிட விட மாட்டுது. அந்த கழுகு இந்த காட்டில் இருந்து போனாதான் நம்ம எல்லாரும். ஆமாம் கண்மணி அக்கா, இந்த கழுகை நம்ம ஏதாவது பண்ணணும். அப்பதான் நம்ம எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும். எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை மீனு? ஒரு வேடன் பறவைகளை பிடிக்கிறதுக்காக இந்த காட்டுக்குள்ளே ஒரு கூண்டு கொண்டு வந்து வச்சிருக்கான். அந்த கூண்டுக்குள்ள இந்த கழுகை எப்படியாவது நம்ம பிடிச்சிட்டோன்னா அந்த வேடன் கூண்டோட இந்த கழுகையும் எடுத்துட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. நல்ல யோசனை மீனு. நான் போய் மீன் பிடிச்சிட்டு வந்து உனக்கு கொடுக்குறேன். அதை எடுத்து கொண்டு போய் நீ அந்த கழுகுக்கு கொடு. அந்த கழுகு அந்த மீனை சாப்பிடும்போது நான் அந்த கூண்டை எடுத்துட்டு வந்து அந்த கழுகை பிடிச்சிடுறேன் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டாங்களாம். அந்த குருவி மீன் எடுத்து கொண்டு போய் அந்த கழுகுக்கு கொடுத்துச்சான். அந்த கழுகும் ரொம்ப சந்தோஷமா அந்த மீனை சாப்பிட்டுச்சான். அப்போ மறைஞ்சிருந்த அந்த கண்மணி காக்கா அந்த கூண்டை எடுத்துட்டு வந்து அந்த கழுகு மேலே போட்டுருச்சான். அந்த கழுகு அந்த கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிச்சான். அப்போ அங்கே வந்த வேடன் அந்த கூண்டுக்குள்ள கழுகு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த வேடன் அந்த கூண்டோட கழுகை எடுத்துட்டு போயிட்டாங்களாம். அந்த மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா மரத்துல இருந்து தன்னோட குழந்தைய காப்பாத்திட்டாங்களாம். ரேணுகுட்டி, உனக்கு ரெக்க முளைக்கிற வரைக்கும் அம்மா கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் போகக்கூடாது. சரிம்மா, இனிமே நான் உங்ககிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு அந்த குட்டி குருவி சொல்லிச்சான். அந்த காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்தாங்களாம். குட்டீஸ், இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? நம்ம அடுத்தவங்களுக்கு தீங்கு செஞ்சோன்னா அது திரும்ப நமக்கே தான் வரும். புரியுதா? குட்டீஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கதைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகேவா குட்டீஸ்? பாய், தேங்க்யூ.